உண்மையில பிள்ளைகளை பிறப்பிக்கிறது பைபிள் இருக்குது அப்பா. அதன் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். யாரு பெறுறது? ஆபிரகாம் தான் பெறுறது. சாரால் பெற இல்ல, ஆபிரகாம் தான் பெறுறது. அகல ஏவலை யாரு பெற்றது? ஆதாம் தான் பெற்றான். ஏன்னா ஆறுல இருந்து வந்த ஏவன் ஆதாமுக்குள்ள இருந்து வெளியில் எடுக்கப்பட்டவர். அகல இந்த உலகத்துல மனுஷர் பிறப்பிக்கப்படணும், அது ஆணில இருந்து வெளியில வரும். பெண்ணில இருந்து வர்றது வேதம் காட்டுறதும் இல்லை, அப்படி வரவும் இல்லை. அது பிறப்பிக்கிறது ஆண். அகல கடவுள் அவர் ஆண். அவர் அவர் தன்னை தகப்பன் என்று தான் சொல்றார். அதான் கிறிஸ்து அதை பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தாயே என்று சொல்ல, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. என்ன பிறப்பித்தல், அந்த ஆளுதல், கொண்டு வருதல், அந்த செயல்பாடு அது ஆணுக்குரிய செயல். அயல மல்கிய 2:10 எங்களை எல்லாரையும் பிறப்பிச்சவர் ஒரு ஆள் இல்லோ, அதாவது எங்களை படைச்சவர் ஒரு ஆள் இல்லோ என்ன அந்த வசனம் கதைக்குது. அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா ஐயா? பால மல்கியா 2:10. மல்கியா 2:10. அது பொம்பளை பெண்ணாக பிறந்தாலும் ஆண்டவர் அதை புத்திரராகத்தான் அதை பார்க்கிற. அதை புத்திரருக்கு அவன் அடங்கிருக்கு. புத்திரியர் என்று தனியா சொல்றது இல்லை. ஏன்னா ஆணுக்குள்ள பெண் அடங்கிட்ட. ஆதாமுக்குள்ள ஏவாள் உள்ளுக்கு இருந்தார். அவைய ஆணுக்குள்ள இருந்து வெளியிலே ஆண்டவர் எடுத்தார். அப்ப ஆண்டவர் ஆணோட எல்லா டீலிங்கையும் அவர் செய்தார். அதுல இருந்து தெரியுது ஆணுக்குள்ள பெண் மறைஞ்சி இருக்கு. அவன் ஆணோட செய்ய அது பெண்ணுக்கு தான். அதான் அவருடைய அர்த்தம். வாசியா அப்ப அந்த சிருஷ்டிப்பு கடவுளை பிதாவாக்கி இருக்கு. அதாவது பிறப்பித்தல், உருவாக்கி விடுதல், கடவுளை அவரை தகப்பத்துவத்துக்கு கொண்டு, தகப்பத்துவம் என்று சொல்லுறது ஒன்றை உருவாக்கி இருந்திருக்க. கமன் க்ளோஸ் உருவாக்கி இருக்க வேணும். இந்த டோர் அப்ப அப்ப அதுக்கு பிறகு நாம தேவை. மற்றபடி பிள்ளை பிறாட்டி நாமள அவரை தகப்பன் என்று அழைக்கிறது இல்லையில. ஏன்னா அவர் பிறப்பிக்க அல்லது ஒரு விதத்துல நாம் அங்க வந்து அவர்ல இருந்து அவற்றை ஏவாள் அவதான். அப்ப அந்த அடிப்படையில நாம அதை சொல்லலாம். அவ்வளோ ஏண்டா கடவுள் அவரோட நம்ம இணைச்சிருக்கிறார். ஆகையால் அந்த விதத்துல அப்பாண்டு சொல்றதே எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆக பிறப்பிச்சிருக்க வேணும். பிறப்பித்த ஆண்டவர் அவர் கடவுள் பிதா, கடவுள் பிறப்பி, கடவுளுக்கு பிள்ளைகள் இருக்குது என்றது ஆதாமினுடைய 3வது பிள்ளையிலேயே நமக்கு அது சொல்லப்படுது அல்ல. காயின், ஆபேல், சேத். ஆதாம், சேத், ஏனோஸ், கேனான் மகளாலே. அப்ப சேத்திலேயே 5:2 இல்ல 5:2 சரி 6:2 தேவபுத்திர, தேவகுமாரர், மனுஷகுமாரத்திகளே. அப்ப இந்த தேவகுமாரர் கடவுளுடைய மகன்மார் என்று சொல்ற அந்த சொல்லு, the sons of God, எங்களுக்கு யாரு கடவுளை தொழுது கொள்ள ஆரம்பிச்சுச்சுன்னா சேத்தினுடைய காலத்தில். சேத்தினுடைய காலத்துல தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிச்சார். அப்ப என்ன நடந்தது? என்ன ஏனோஸ், சேத், ஏனோஸ், கேனான் தேவனுடைய சாயல். அத பாருங்க வசனம் பைபிள். அப்ப பைபிள் ஏனோச அப்பட பைபிள் இங்க இருக்கு. நீ அதை போயிடுது 4:26 வாசிய. சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டார். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். அப்ப சேத் உடைய காலத்துல கர்த்தரை தொழுது, அதாவது ஆதாமனுடைய 3வது பிள்ளை. சரி, அப்ப 130வது வயசு ஆதாம். ஆதாம் தன் 130வது வயசுல
சேத்தை பெற்றவர். அவ உலகம் படைக்கப்பட்டு அந்த காயின் ஆபேல் கொஞ்ச நாளையில பிறப்பிக்கப்பட்டு அங்க டக்கண்டு குழம்பிச்சது விஷயம். அங்க மெய்க்கடவுளை சேவிக்காம பல பிரச்சனை அங்க தொடங்கிட்டது. ஆனாலும் திருப்பவம் அந்த சேத்தனுடைய காலத்திலே தான், அதாவது மூன்றாவது ஆம்பளை பிள்ளை அவன் பெற்றா பிறகு மனுஷர்கள் தேவனுடைய நாமத்தை தொழுதுகள். அதாவது பப்ளிக்கா இல்ல, ஜாவேதன் கடவுள் இந்த இதுக்குள்ள குழம்பப்பட்ட இந்த இதுகள் எல்லாம் அது பிழை. காயின் கடவுளுக்கு எதிராக போனது பிழை. காயின் கடவுள் கிழக்கு பக்கமா அந்த தடுக்கிற அந்த சுடரொளி பட்டியத்தை வச்சும் அதுக்கு பயப்பட மாட்டேன்னு நெஞ்ச நிமித்தி கொண்டு போய் அதுக்கு எதிராக கூடாரம் போட்டது பிழை. கடவுள் மனுஷரை ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தினாலும் இவர் என்ன துரத்துறது, நான் இங்க கிட்ட இருந்து கொஞ்ச நாளையால போறேன் பாருண்டு அந்த மூர்க்க வரி கொண்ட அந்த சேவிப்பு பிழை என்று சொல்லி பப்ளிக்கா வெளிப்படையா கெட்டவே தெய்வம் ஜாவேத ஏலோகிந்தன் மட்டும் கடவுள், வேற இந்த இவர்களுடைய வழிகள் எல்லாம் பிழை என்று சொல்லி பப்ளிக்கா தொலைவழி கிட்டது. அது சேத்தண்ட குமாரனை பெற்ற ஏனோஸ் பெற்ற அந்த கையோடு அதனால நாம ஆதாம் சேத் எனோஸ் கேனான். அதனால அப்ப ஆதாமுடைய 3ஆம் 4ஆம் தலைமுறை என்று நாம சொல்லலாம். ஆதாம் பிறகு காயின், பிறகு ஆபேல், பிறகு சேத், பிறகு ஏனோஸ். அப்ப அவர்கள் தொலை வழிகள் கத்தரை தொலை ஆரம்பிச்ச அந்த லைன்ல வந்து கொண்டிருந்த சேத் ஏனோஸ் கேனான் மகலாலேயல் யாரேத் அப்படி என்ற அந்த ஆக்களத்தை கடவுளுடைய குமாரர் இவர்கள் மற்றாக்கள் தங்களே அவங்க அப்படி அடையாளப்படுத்தாங்க, நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள். அப்படின்னா காயின் சந்ததியிலிருந்து வர்ற கடவுளை நாங்கள் இவரெல்லாம் தொழுது கொள்ளணுமோ, நான் செய்ய மாட்டேன் என்று ஆண்டவருடைய நன்றி இல்லாம கலகம் செய்த அந்த ஆதாமனுடைய சுயரூபம் உண்மையா இப்ப அதாவது அது அந்த காய் என்ற கடவுளுக்கு அடங்க மாட்டேன்னு சொல்றியா, அந்த குணம் யாருக்களால போய்கொண்டிருக்குது, காயினுக்களால போய்க்கணும். அப்ப காயின் சந்ததி அது மனுஷர், அதாவது கடவுளை எதிர்க்கிற அந்த பாவ மனுஷருடைய அவர் கடவுளுடைய பிள்ளைகள் இல்லை, கடவுளுடைய குமாரர் இல்லை. அப்ப அந்த கடவுளுடைய குமாரர் என்று சொல்லுற சொல்லாடல் கடவுளுடைய பிள்ளை, கடவுளுக்கு பிள்ளைகள் என்று சொல்றது அது உலகம் படைக்கப்பட்டு 130வது வருஷத்திலே எங்களுக்கு அது தொடங்குது. எங்க சேத்தினுடைய காலத்திலே அது வடிவாக அது ஆண்டரத அந்த வித்தை கொண்டு போற அதே நேரம் எங்களுக்கு பார்வோனிட்டு ஆண்டர் கதைக்கு அனுப்புங்கள மோசைய என்ன சொல்லிவிட்டு என்ற மூத்த மகனை போக விடு, இப்படிதான் சொன்ன, என்ற மூத்த மகனை போக விடு அல்ல. அது ஜாத்ராமம் 4:22, ஜாத்ராமம் 4:22 எடுத்து வாசி ஆண். அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சிரேஷ்ட புத்திரன். இஸ்ரவேல் என்ற மகன், என்ற மகன் மட்டும் இல்லை, என்ற மூத்த மகன் அல்ல, இஸ்ரவேல் என்ற மகன், என்ற மூத்த மகன். அப்ப இது எங்களுக்கு தெரியுது. அப்ப இளைய மகன் என்றது புறசாதிகளையும் சேர்த்து வரப்போறையாற்று ஏலா. மூத்த மகன் என்றது எபிரேய இனத்தை மட்டும் குறிக்கிற ஒரு சொல், எபிரேயரை சொல்றத மூத்த மகன். பிறகு புறஜாதிகளுக்குள்ள இருந்து தான் தனக்கண்டு இந்த நீதிமான்களாக்கி சர்டிபிகேட் கொடுக்கிறது. இப்ப புத்திர சுயரம் கொடுக்கப்படுறது. அவர்கள் எல்லாரும் இப்ப இளைய மக்கள், இளைய மக்கள். அது மூத்த மகன் இளைய மகன் கதையில எங்களுக்கு வடிவாய் கிறிஸ்து காட்டுறார். அது யார் அந்த மூத்த மகன், யார் இளைய மகன் என்றது இல்ல. அவ ஆண்டவர் அப்ப இருந்து தான் தகப்பன், தனக்கு கண்ட குணம் இருக்கிற பிள்ளைகள் கொண்ட குடும்பம் இருக்கின்றத காட்டுறார். இது புதுசா வந்த ஒரு விஷயம் இல்ல. பழைய ஏற்பாட்டுல கடவுளை தகப்பன் என்று அழைக்கிறது இல்லை என்று யாராவது பைபிள் தெரியுது அவனுக்கு. அது கடவுளுக்கு மக்களா, கடவுளுக்கு மகன் மேரா ரெண்டா ஆதியிலிருந்து பிறப்பிச்சா மகன் தான் ஐயா, அதுக்கு பேர் தகப்பன் தான் பேர். ஆதாமே கடவுளின் மகன், பிறகு சேத்தினுடைய சந்ததி கடவுளின் மக்கள், பிறகு எபிரேயர் கடவுளுடைய மக்கள். இப்ப தமிழினத்தில இருந்தும் தெரிஞ்செடுக்கப்பட்டு இப்படி எங்களை போல புறஜாதியில இருந்தும் சர்டிபிகேட் கொடுத்த ஆண்டவர்
தன் குடும்பத்தில் சேர்த்து வச்சிருக்கிறார். கடவுளுடைய மக்கள், சன்ஸ் ஆஃப் காட். பிறகு மகள் மகன் என்று கதை கதை பைபிள் மக்கள் மகன் மேல தான் கதைக்குது. அதெல்லாம் மகன் அண்டே அதை சொல்ல, அதுக்கெல்லாம் மகள் மேலாம் உள்ளுக்கு இருக்கிறார். பிறகு பெண்ணுரிமை என்று வழிகிட்டு மகனும் மகனும் என்று சொல்லக்கூடாது. சரி, அது உரிமை இல்லை. ஏன்னா கடவுள் மகள் மேல என்று கதைக்கிறதே. அந்த முக்கியமான அந்த தொடர்புகள் எல்லாம் உடன்படிக்கைகள் எல்லாம் அது மகன் மேரோட அது போய்க்கணும். அவங்களோட கடவுள் தண்டை சாயில படிச்சு அதை டீல் பண்ணிக்கணும். தண்டை மகிமை கண்டு படிச்சு டீல் பண்ற தண்டை மகிமை கண்டு ஆட்சி அல்ல, ஆட்சி என்ற மகிமை. சோ இப்படி நாம பார்க்கிறோம். அதே நேரம் கடவுளுடைய மக்களாக நாம இருக்கிறோம், மாறுறோம் என்றால் அது யோவான் 8:44, மத்தேயு 8:12. யோவான் 8:44. நீங்கள் உங்கள் தகப்பனாகிய பிசாசால புறப்பிக்கப்பட்டவர்கள். சரியோ? அவ்வளவு. அப்ப நாம எல்லாரும் யாரால பிறந்திருக்கிறோம் என்று ஆண்டவர் கதைக்கிற, பிசாசால பிறந்திருக்கிறோம் என்று. எப்ப பிசாசால பிறக்க வழிகிட்ட நாம எப்ப ஆதாம் பாவம் செய்தானோ அண்டையிலிருந்து அவன் பிசாசினுடைய தந்திரத்துக்கு தானே இழுபட்டு போய் பிசாசினுடைய ஃபுல் கண்ட்ரோல்ல இப்ப வந்திருக்கிறார். அதனால இனிமேல் பிறக்கிறதெல்லாம் அந்த கொலபாதகன், அந்த பொய்க்கு பிதா, அந்த பிதாவினுடைய எல்லா குணமும் நம்மள இருக்க போதார். ஆகல அந்த உருவக ரீதியாக அந்த முழு பாவங்களும் செய்யத்தக்க ஆக்களாக நாம அந்த 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 நபருடைய பேயும் ஒரு நபர், பிசாசும் ஒரு நபர் அல்ல, அந்த நபருடைய குண இயல்புகளை கொண்டு ஆக்களா நாம ஆதாமிலிருந்து பிறந்து கொண்டிருக்கிறோம். அதனால நியாயமா தண்ட பிள்ளைகள் என்று சொல்றதுக்கு அவர் வைக்கப்படுறார். ஏன்னா நாம பேயோட கூட்டு சேர்ந்து பேயோட இருக்கிறது தான் எங்களுடைய அப்பா விரும்பிட்டார், அம்மாவும் அப்பாவும் ஆதி பெற்றோர். அதனால அப்ப நீங்கள் அவளை போறோம்னா போ கலைச்சு விட்டுட்டார், ஓடி போ, சரி போய் போய் சேர்ந்து அதோட வர இருங்க. அப்ப அதுல இருந்து பிறக்கிற எல்லாருமே பிசாசின் பிள்ளைகள். அதெல்லாம் கேட்கிறது நேரடியா அந்த எபிரேய இனத்துக்குள்ளையும் இருந்த பரிசேர வேதவார பார்த்து சில பேரை, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பேயார பிறந்தீர்கள், பிசாசால. ஆபிரகாமுக்கு பிள்ளையோ, ஆபிரகாம் பிள்ளைன்னு சொல்ல கூட யோசிக்க கூடாது. நீங்கள் அவன் கடவுளுடைய பிள்ளை, நீங்கள் பிசாசுடைய பிள்ளை. அதுல அந்த பிசாசின் பிள்ளைகள் சொன்ன அந்த பிசாசின் குணம், பிசாசினுடைய இயல்பு, பாவ சுபாவம் கொண்டு வரப்படுவது. கடவுளுடைய பிள்ளைகள் என்றால் அது வெளிச்சத்தின் பிள்ளைகள். மத்தேயு 8:12. ராஜ்யத்தின் புத்திரர், ராஜ்யத்தின் புத்திரர் அப்ப என்ன கடவுளுடைய பிள்ளைகள் என்று நடிச்சு கொண்டிருந்தார்கள். உண்மையில கடவுளுடைய பிள்ளைகள் இல்ல, கடவுள் அவளுக்கு சர்டிபிகேட் உங்களுக்கு இல்ல. அவர்கள் சும்மா தாங்கள் கடவுளுடைய தங்களை தாங்களே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதுல தாங்கள் இந்த பூமியில சேர்ச்சுக்களை வந்துட்டீனா, ஏன்னா அதான் இந்த பூமியில கடவுளினுடைய குடும்பத்துக்குள்ள சேர்றதுக்கான ஸ்டெப். இந்த பூமியில கடவுளுடைய குடும்பம் எது? சபை. அப்ப இந்த பூமியில கடவுளுடைய குடும்பத்துக்குள்ள சேர்த்துக் கொள்ளப்படுறா சபையில சேர்த்துக் கொள்ளப்படுறது. இப்ப சபையில சேர்த்துக் கொள்ளப்படையக்குள்ள அங்க சில கணக்க கலைகளும் ஏதோ பதர்களும் தாங்கள் சரியான நெல்மணி மாதிரி காட்டிக்கொண்டு உள்ளுக்கு சேர்ந்திருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் நான் சொல்றேன், ஐயோ இது ராஜ்யத்தின் புத்திரர் இல்ல, ராஜ்யத்தின் புத்திரர் மாதிரி நடிச்ச ஆட்கள். அதை நாம சொல்ற அந்த கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள், கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்கள் புறம்பான இருள போடப்படுகிறோம். அதான் நாம சொல்ற மாதிரி அந்த இது அந்த கட்சி கொண்டிருக்கிறது எபிரேயருக்கு, குறிப்பாக அந்த மூத்த பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட ஆட்களோட, அதுல அந்த மூத்த சேஷ்ட புத்திரனாக அழைக்கப்பட்ட ஆட்கள்ல கனவேர் சும்மா அந்த இனத்தில மொழிய கதைச்சபடியா அந்த லேவலுக்குள்ள வந்திருக்கிற கடவுளோட குடும்பம் தவிர மற்றபடி அந்த கடவுளோட குணத்தை காட்ட இல்ல. அதனால ஆண்ட சொன்னார் அவங்களுக்கு நான் புறம்பா போடுவேன். அதே மாதிரி அவர் புறஜாதிகளை தெரிஞ்செடுத்த அப்புறம் புறஜாதிகளுக்குள்ள இருந்தும் கணக்க கலைகள் உள்ளுக்கு வர ஐயே அந்த கலைகளையும் அவர் சொல்ற ராஜ்யத்தின் புத்திரன் நடிச்சாக்களும் நான் தூக்கி வழியில போடுவேன். அவையால ஸ்டேட்டஸ் சேஞ்ச், ஸ்டேட்டஸ் சேஞ்ச், அந்தஸ்து மாற்றம்.
கடவுளுடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்துக்கு மாறுறது, கடவுளுடைய பிள்ளைகள் என்று சர்டிபிகேட்டே இல்லாம நடிச்சு கொண்டிருந்தது. கடவுள் தான் கனவு அப்படி நடிக்கலாமல, சேர்ச்சுக்களை வந்து சேர்ச்சில் இருக்கிறபடியால தாங்களும் கடவுளோட பிள்ளைகள் மத்தியாக்களை நம்ப வைக்கிறது. அது அதை பற்றி நாங்களும் இங்க கடவுள் கொடுக்குற சர்டிபிகேட்டை பத்தி கதைக்கிறோம். கடவுள் யாருக்கு அந்த சர்டிபிகேட் கொடுத்து யாருக்காக அதை செய்யற? கிறிஸ்துவுக்காக தான் அதை செய்யற. கடவுள் தனக்காக செய்ய இல்லை, தன்னுடைய குமாரனாகிய தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவுக்காக தான் அதை செய்யற. குமார் ஏண்டா அவற்ற குமாரன் அவர் முழுக்க முழுக்க கடவுள். அவர் அந்த மாம்ச மனுஷ ரூபம் எடுத்தவர். அப்ப மனுஷர்ல இருந்து தண்ட குடும்பத்துக்குள்ள கடவுள் சேர்க்கிறதுக்கு காரணம் தண்ட மகனோட அவரோட சேர்ந்து வாழ்றது. நாம சொல்லுவோம்ல, ஒரு ஆளை பெற்ற நம்மள இன்னொரு ஆளை பெற்றா இந்த பிள்ளைக்கு தேவை இன்னொரு ஆள் என்று சொல்லித்தான் நம்ம ஆண்டர்கிட்ட கேட்டு போடுறது. ஏன்னா ஒரு பிள்ளைய விட இன்னொரு பிள்ளை வேணும் எனக்கு. இது ஒரு பிள்ளையே இல்லாட்டி அப்புறம் இன்னொரு பிள்ளை கேட்கலாது. ஐயா உண்டாவது காரணம் என்ன உண்டுதாரன்ற ஒன்றும் தெரியலையே. அதான் நம்ம ஒரு பிள்ளைக்கு கிறிஸ்துவுக்கு ஒரு பிள்ளை இருக்கிற கடவுளுக்கு ஒரு பிள்ளை இருந்த காரணம் கிறிஸ்து. ஆனா அவற்ற பிள்ளையோட சேர்ந்து வாழ்றதுக்காக தான் அவர் நம்மளையும் பிள்ளைகளாக சேர்க்கிறார். அதனால ஒரு பிள்ளையோட எப்பயுமே வச்சு நாம இருக்கிறது கடவுள் அதை தராட்டி வேற விஷயம். ஆனா கடவுள் தர்றாருன்னா அது இயலுமா நமக்கு இன்னும் ஒரு பிள்ளை இருக்கிறது. ஏன்னா அது கடவுளுடைய பெற்று ஆண்டற்ற பெற்று கட்டாயம். கிறிஸ்துவுக்கு அவருக்கும் சகோதரர்கள் தேவை. அதுல சகோதரம் இல்லாம அவர் இருக்க இல்லை. அதனால அவர் தான் ஆவியால பிறந்தாலும் தந்தை அம்மாவுக்கு வேற வயிற்றுல பிறக்கிறது சகோதரர்களோட அவரும் பிறந்திருந்தார். அதே நேரம் ஆவிக்குரிய விதத்துல தன்னோட நித்தியமா வாழ்றதுக்கு எங்களையும் அவர் சகோதரத்தான் அவர் செய்தார். அதனால்தான் அவர் சகோதரர்களை போல மாம்சமும் ரத்தமும் உடையவராய் வந்தார் எங்களை போல.